ஓகே. ஸோ தமிழகத்தில் வேலையின்மை. ஓகேங்களா? தமிழகத்துல நம்ம ஆல்ரெடி ஒரு டேட்டா பார்த்தோம். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? தமிழகத்துல வேலையின்மை எவ்வளவு பார்த்தோம்? 2023-24 படி 3.9 சார். 3.9%. ஓகேவா? இதை 2ஆல பெருக்கினா 7.8% நான் பார்த்தோம். ஆனா மாறக்கூடிய டேட்டா இந்தியா. இது ஃபிக்ஸ்டு கிடையாது. பட் எஸ் சும்மா சார். தெரிஞ்சுங்க. எதுவுமே தெரியல அந்த 3.9 ஞாபகம் வச்சுக்கலாம். இந்தியாவில் அதிக எண்ணிக்கையின் பட்டதாரிகளை உருவாக்கும் மாநிலம் என்ன? தமிழ்நாடு தான். அதே மாதிரி தமிழ்நாடு. ஆமா, ஏன்னா இன்ஜினியரிங் காலேஜ் அதிகமா, இந்தியாவில இன்ஜினியரிங் காலேஜ் அதிகமா இருக்கிற மாநிலம் என்ன? தமிழ்நாடு தான். ஓகேவா? ஞாபகம் இருக்கா? ஹலோ, கேட்கலையா? ஆமாங்க சார். எஸ் சார். பதில் சொல்ல மாட்டேங்க. இந்தியாவிலே அதிகமான வந்து இது இருக்கிற இது வந்து இதுதான். சரிங்களா? தமிழ்நாடு தான் இன்ஜினியரிங். அதனால இந்தியாவில அதிக படிப்பாளிகள் இருக்க பட்டதாரிகள், இந்தியாவிலே அதிக பட்டதாரிகள் உருவாக்கக்கூடிய மாநிலமும் இதுதான். ஆனா வேலை கம்மியா தானே, அதனால தானே வேலை கம்மியா இருக்கும். ஏன்னா படித்தோர் அதிகம், அதனால வேலையின்மை அதிகரித்து வருகிறது. நகர்ப்புற வேலையின்மை கிராமப்புற வேலையின்மை விட அது நகர்ப்புற வேலையின்மை கிராமப்புறத்தோட நகர்ப்புறத்தில் தான் அதிக வேலையின்மை இருக்குன்றாங்க. ஓகேங்களா? மாநிலத்தின் மாவட்ட வேலை மற்றும் தொழில் வழிகாட்டுதல் மையங்களில் சுமார் 54,13,000 வேலை. இப்ப நம்ம இது சொல்றோம் இல்லையா, என்ன அது பேர், எம்ப்ளாய்மெண்ட் பதிவு பண்ணி வைடா அப்படின்னு சொல்றாங்கல்ல. இன்னைக்கு எம்ப்ளாய்மெண்ட் பதிவு பண்ணாலும் வேலை கிடையாது. அன்னைக்கு சீனியாரிட்டி அடிப்படையில் வேலை இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு அப்படிலாம் கிடையாது. படிச்சு பாஸ் ஆனாதான் வேலை. ஓகேங்களா? நம்ம சொல்றோம் இல்லையா, எம்ப்ளாய்மெண்ட்ல பதிவு பண்ணி வைக்கிறோம்னு சொல்றோம்ல, ஞாபகம் இருக்கா? எஸ் சார். அதுல வந்து 54 லட்சம் பேருக்கு மேல நம்ம எத்தனை லட்சம் பேரு? 54 லட்சம் பேர் வேலை பதிவு பண்ணி வச்சிருக்கோம், வேலை வேணும்ட்டு. இந்திய பொருளாதார கண்காணிப்பு மையம் சிஎம்ஐ அதான் பார்த்தோம். மார்ச் 2023 படி 3.4% சொல்லிக்குது. நம்ம ஆல்ரெடி 2023-24 வந்து 3.9 பார்த்துட்டோம். ஓகேங்களா? இதெல்லாம் நமக்கு தேவையில்லை, விட்டுருங்க. தமிழக அரசு அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டம் ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டம் 2023 நோட் பண்ணி வச்சீங்க. இப்போ பட்ஜெட்ல வந்தது 2022-23 பட்ஜெட் இருக்குல்ல, அந்த பட்ஜெட்ல அறிவிச்ச திட்டம் என்ன திட்டம்? அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டம் சார். சரி, அப்போ இந்த திட்டத்துல எல்லா பயனாளிகளுக்கும் தொழில் தொடர்றதுக்கு உதவுவாங்களா, இல்ல ஸ்பெசிபிக்கா எஸ்சி எஸ்டிக்காக இந்த திட்டம் இருக்குமா? நம்மளோட கெஸ். எஸ்சி எஸ்டி சார். பார்க்கலாமா? பார்க்கலாமா? தொடக்கம் 2023. நோக்கம் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி சமுதாயம். சொன்னமா எஸ்சி எஸ்டி தானே. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி சமுதாயங்களை சேர்ந்த ஆர்வமுள்ள தொழில் முனைவோருக்கு கடன் வழங்கும் திட்டம். ஓகேங்களா? ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி சமுதாயம் சேர்ந்த ஆர்வமுள்ள தொழில் முனைவோருக்கு கடன் வழங்கக்கூடிய திட்டத்துக்கு பேர் தானே அது. பேரு அத்தனை அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டம். தொழில் முனைவோருக்கு கடன் வழங்கணும். செயல்படுத்தும் துறை என்ன? தமிழ்நாட்டில் யாரு? எம்எஸ்எம்இ தான் செயல்படுத்த போறாங்க. வயது வரம்பு என்ன? 18 இருந்து 55 வரை. எவ்வளவு இருக்கணும்? 18 இருந்து 55. குறைந்தபட்ச கல்வி தகுதி இது இல்ல. ஓகேவா? பட்டியலினா பழங்குடியினர் தொழில் முனைவோர் இருக்கணும். புதிய மற்றும் ஏற்கனவே உள்ள தொழில் நிறுவனங்கள், ஆல்ரெடி புதுசா தொடங்களும் இருக்கிறாங்க, ஆல்ரெடி தொழில் தொடங்க நிறுவனங்களும் இதுல பயன்படலாம். தகுதியுடைய தொழில்கள் என்ன? விவசாயம் வருமா? விவசாயத்துக்கு யாராவது கடன் கொடுப்பாங்களா? இன்னைக்கு நீ கொலை படம் பண்ணு, அதுக்கு உனக்கு கொலை பண்றதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கறதுக்கு உனக்கு காசு தருவான். ஆனா யாருக்கு தரமாட்டான்? விவசாயம் பண்றவனு கடன் தரமாட்டான். சரியா? ஓகே. உற்பத்தி, சேவை மற்றும் வர்த்தகம். சரிங்களா? மானியம் 35% முதலீட்டு மானியம். நீ வந்து இப்போ 1 கோடி ரூபாயில ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போனா உனக்கு எவ்வளவு மானியம்? 35 லட்சம். அதாவது 1 கோடி ரூபாய் உனக்கு கடன் கொடுத்துருவான். அந்த 1 கோடி ரூபாயில நீ எவ்வளவு கட்டினா போதும்? 65 லட்சம். மீது 35 லட்சம் ரூபாய் ஒரு மானியம். ஓகேவா? அப்ப தொடங்கலாமா? அதிகபட்ச தொகை எவ்வளவுனா எவ்வளவு கடன் கொடுக்கும்? முத்ரா எவ்வளவு கொடுக்குது பெண்ணுக்கு? 1 கோடி கொடுக்குதா? அப்ப இது வந்து என்னன்னா 1.5 கோடி ரூபாய் கொடுக்குது. எவ்வளவு? அண்ணல் அம்பேத்கர் திட்டம் எவ்வளவு கடன் கொடுக்குது? அதிகபட்சம் 1.5 கோடி. மொத்த திட்டத்தில் 65% வங்கி கடனாக ஏற்பாடாக செய்யப்படும். 65% என்ன பண்ணுவாங்க? 65% வங்கி கடனா கொடுப்பாங்களாம். 35% அரசின் பங்காக முன்முனை மானியம். நான் சொன்னேன் இல்லையா, மானியம் எவ்வளவு? இங்க 35% மானியம் இல்ல. மானியமா அந்த மானியத்தை நீ கட்டணும்னு அவசியம் கிடையாது. எதான் கட்டணும்? அந்த 65% தான் கட்டணும். தொழில் தொடங்க வங்கியில் வாங்கும் கடனுக்காக வட்டி விகிதத்தில் 6% வட்டி அரசே வங்கி செலுத்தும். அதே மாதிரி இப்போ இந்த கடன் வாங்குறல, அந்த கடனுக்கு வட்டி போடுவான்ல, அந்த வட்டியில 6% வட்டி யார் கட்டிடும்? கவர்மெண்ட். ஆமா, ஏன்னா ஆக்டிவே இருக்க மாட்டேங்கிறீங்க. தூக்கம் வருதா என்ன? நல்லாதான் இருக்கா? சரி வாங்க. ஓகே. அப்போ அண்ணல் அம்பேத்கர் திட்டம் என்னன்னு புரியுதா? எப்ப வந்தது இது?
2022-23 பட்ஜெட்ல சொன்னது 23 செயல்படுத்துறாங்க. இந்த திட்டம் என்ன சொல்லுன்னா எஸ்சி எஸ்டிகளுக்காக தொழில் முனைவோருக்கான திட்டம். இது எவ்வளவு கடன் கொடுக்கும்னா 1.5 கோடி ரூபாய் அதிகபட்ச கடன் கொடுக்கும். 35% மானியம், 65% கடனா வழங்கப்படும். 6% வட்டியை வந்து கவர்மெண்டே கட்டும். அவ்வளவுதான் இந்த திட்டம். இது வேளாண்மைக்கு மட்டும் கடன் கொடுக்கும். இந்த திட்டம் கிடையாது. எந்த திட்டமும் வேளாண்மைக்கு கடன் கொடுக்காது. வேளாண்மைக்கு கடன் கொடுத்தா அது எதனா நபார்டு பேங்க்கும் ரூரல் வங்கியும் தான். சரியா? போலாமா? புதிய தொழில் முனைவோர் மற்றும் தொழில் நீட்ஸ் ஆல்ரெடி பார்த்துருப்போம். இது வந்து புதிய தொழில் முனைவோர் மற்றும் தொழில் நிறுவனம் மேம்படுத்துறது. இதோடைய இதுதான் கேட்பான். எது கேட்பானா இதோட அப்ரிவேஷன் கேட்பாங்க. நியூ என்டர்பிரனர் CUM. அது நோட் பண்ணி நியூ என்டர்பிரனர் கம் என்டர்பிரைஸ் டெவலப்மெண்ட் ஸ்கீம். ஓகேங்களா? நியூ என்டர்பிரனர் கம் என்டர்பிரைஸ் டெவலப்மெண்ட் ஸ்கீம் 2012-13 நீட்ஸ்னாலே. ஓகேங்களா? இது என்ன படித்த இளைஞர்களுக்கு முதல் தலைமுறை தொழில் முனைவர் கொடுக்குறது. அவ்வளவுதான். படித்த இளைஞர்களுக்கு முதல் தலைமுறைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த தொழில் முனைவர்ல உருவாக்கணும். அப்போ இது வந்து ஆல்ரெடி தொழில் வச்சிருக்கவனுக்கு கடன் கொடுக்குமா? இது கொடுக்காதுங்க. அப்ப யாரு கடன் கொடுக்கும்? ஆமா, அவங்களுக்கு தான் கொடுக்கும். சரியா? வயது வரம்பு என்ன? பொது பிரிவினருக்கு 21 முதல் 55 வரை, சிறப்பினருக்கு 21 55. ஓகேங்களா? பொது பிரிவினர் 45. கல்வி தகுதி குறைந்தபட்சம் மேல்நிலை பள்ளி கல்வி தேர்ச்சி பெற்றணும். ஏன்னா முதல் பட்டதாரின் தான் முதல் தலைமுறை. யாரு? அவங்க என்ன பண்ணிருக்கணும்? மேல்நிலை பண்ணா 12ஆம் வகுப்பு பாஸ் ஆயிருக்கணும். சரிங்களா? முதல் தலைமுறை தொழில் முனைவோர். தகுதி உடைய தொழில்கள் என்னன்னா அதுதான். என்ன வரல? உற்பத்தி சேவை சார்ந்த தொழில்கள் தான். திட்ட மதிப்பீடு இதுல எவ்வளவு லட்சம்? அது குறைந்தபட்சம் 10 லட்சத்துல இருந்து 5 கோடி ரூபாய் கடன். இந்த நீட்ஸ்ல எவ்வளவு கடன் தராங்க? 10 லட்சம் 5 கோடி. தொடங்க போற திட்டம் எவ்வளவுனா 10 லட்சம் 5 கோடிக்குள்ள இருக்கணும். இத்திட்டத்தின் கீழ் 25% முதலீட்டு மானியம். நாம பார்த்தா அம்பேத்கர் திட்டத்துல வந்து 35%, இங்க வந்து 25%. அதிகபட்சம் இது எவ்வளவு? அங்க வந்து அது எவ்வளவு கடன் கொடுத்து? அங்க வந்து 1.5 கோடி. 1.5 சார். ஆமா, இது வந்து குறைந்த 10. இந்த திட்டத்தோட மதிப்பு 10 லட்சம் 5 கோடியா இருக்கணும். எவ்வளவு வரையும் அதிகபட்சம் 75 லட்சம் வரையும் தான் கடன் கொடுக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் 3% வட்டி மானியம். அங்க எவ்வளவு பார்த்தா வட்டி மானியம்? 6% வட்டி மானியம், இங்க 3%. ஓகே. இடஒதுக்கீடு மகளிருக்கு எவ்வளவு? இது வந்து மகளிருக்கு, அது எஸ்சி எஸ்டிக்கு மட்டும் தான். இது வந்து மகளிருக்கு 50%, பழங்குடியினருக்கு பட்டியலின மற்றும் பழங்குடியினருக்கு 19%. ஓகேங்களா? 69%. மீதி 31% தான் மற்ற பிரிவினருக்கு. ஓகேவா? தேர்ந்தெடுக்கப்பட்ட தொழில்முனைக்கு இது என்ன பண்ணா பயிற்சி அளிக்குது. நிதி நிறுவனங்கள் மூலம் நிதி உதவி பெறுது. தமிழ்நாடு சிறு தொழில் வளர்ச்சி நிறுவன தொழிற்பேட்டைகளில் மனைகள் தொழில்கூடங்கள் முன்னுரிமை அடிப்படையில் ஒதுக்கீடு செய்யுது. அந்த சிப்காட் அதெல்லாம் சொல்றோம் இல்லையா, அதுல வந்து இடஒதுக்கீடு அளவு. அப்புறம் போலாமா? வேலையில்லா இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பு உருவாக்கு திட்டம். அன்எம்ப்ளாய்மெண்ட் யூத் எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் ப்ரோக்ராம். அன்எம்ப்ளாய்மெண்ட் யூத் எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் ப்ரோக்ராம். அதான் வேலையில்லா இளைஞர்களுக்கு என்ன வருது? வேலை வாய்ப்பு உருவாக்கு திட்டம். என்ன வருஷனே கொடுக்கல, சும்மா பாத்துங்க. அப்படிதான் படிச்ச வேலையில்லா இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க போகுது. ஓகேவா? நெக்ஸ்ட் போலாமா? பிரதமரின் வேலை வாய்ப்பு உருவாக்கு திட்டம். நோட் பண்ணீங்க திட்டம். இப்போ பிரதமரின் வேலை வாய்ப்பு உருவாக்கு திட்டம் 2008. பிரதமரின் வேலை வாய்ப்பு உருவாக்கு திட்டம் எப்போ? PMEGP சொல்லுவாங்க. ஆமா, பிரைம் மினிஸ்டர் பிரதான் மந்திரி ரோஜ்கார் ஜெனரேஷன் ப்ரோக்ராம். ஓகேனா? நோட் பண்ணி வச்சுங்க. பிரதான் மந்திரி எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன் ப்ரோக்ராம். ஓகேவா? இது வந்து ஆகஸ்ட் 5, 2008 உருவாக்கப்பட்டது. தமிழக அரசு 2008 முதல் மாவட்ட தொழில் மையங்கள். இது என்ன பண்ணாங்க? நம்ம தமிழ்நாட்டுல மாவட்ட தொழில் மையங்கள் சொல்றோமா, SDCன்னு சொல்லுவாங்கல்ல, முதல் மாவட்ட தொழில் மையங்கள். ஓகேங்களா? நோட் பண்ணி வச்சோம். மாவட்ட தொழில் மையம் மூலம் செயல்படுத்துவது. கிராம மற்றும் நகர்ப்புறம்ல சுய வேலைவாய்ப்பு உருவாக்கணும். இதோட வேலை என்ன? வேலைவாய்ப்பு உருவாக்கணும்னா கிராமத்துலயும் நகர்ப்புற வேலைவாய்ப்பு உருவாக்கணும். குறைந்தபட்ச வயசு 18, அதிகபட்ச வயசு இல்ல. சும்மா இது வந்து சேவை சார்ந்த தொழிலுக்கு எவ்வளவு? 20 லட்சம் ரூபாய் கடன் கொடுக்கும் சேவை. அதே வந்து உற்பத்திக்கு 50 லட்சம். வேளாண்மைக்கு புடுங்கிடும். உங்கள்கிட்ட தான் காசு வாங்கும். ஓகேவா? 20, 50 லட்சம். நோட் பண்ணுங்க. விண்ணப்பதாரரின் பங்களிப்பு. திட்ட மதிப்பீட்டில் தந்த பங்களிப்பாக பொதுப்பினர் 10%, சிறப்பினர் 5% செலுத்த வேண்டும். இதெல்லாம் தேவையில்லை. எந்த வருஷம் மட்டும் தெரிஞ்சுங்க. PMEGP எப்போ? PMEGP எப்பனா 2008. பிரதமரின் உணவு பதப்படுத்தும் குறு நிறுவனங்கள் முறைப்படுத்தும் திட்டம் 2020-21 முதல் 24-25. பிரதமரின் உணவு பதப்படுத்தும் குறு நிறுவனங்களை முறைப்படுத்தும் திட்டம். அதாவது இந்த நம்ம இது பண்ற உணவு தானியங்களா இருக்கு இல்லையா, அதை வந்து உணவு பதப்படுத்தட்டும் பிளஸ் குறு நிறுவனங்களை முறைப்படுத்தும் திட்டம் எப்பனா 2020-21, 2024-25 வரை செயல்படுது. 5 ஆண்டுகளுக்கு. மத்திய அரசு 60%, மாநில அரசு 40%. சரிங்களா? ஓகே. அடுத்து வந்துருங்க. தமிழ்நாடு. இதுதான் இம்பார்ட்டன்ட். தமிழ்நாடு நகர்ப்புற வேலைவாய்ப்பு திட்டம். கொரோனா டைம்ல நம்ம பார்த்தோம் இல்லையா, அங்க வந்து பிரதான் மந்திரி வந்து எப்படி வந்து புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்கு இதை உருவாக்குனாரோ அது மாதிரி இது எங்க? ஓகேங்களா? தமிழ்நாடு நகர்ப்புற வேலைவாய்ப்பு திட்டம். இத்திட்டம் முதலில் சென்னையில் உள்ள திருவிக நகர் மற்றும்
தண்டையார்பேட்டை மண்டலத்தில் அறிவித்தது 2021. தமிழ்நாடு நகர்ப்புற வேலைவாய்ப்பு உறுதி திட்டம், வாய்ப்பு திட்டம், நகர்ப்புற வேலைவாய்ப்பு திட்டம் 2021. ஓகேங்களா. பின்பு 14 மாநகராட்சி ஃபர்ஸ்ட் எங்கன்னா திருவிக்கா நகர்லயும் தண்டையார்பேட்டிலும், அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுச்சு 14 மாநகராட்சியில் தலா ஒரு மண்டலத்திலும் 7 நகராட்சி 37 மண்டலம் இதை வந்து இது பண்ணாங்க. ஓகேங்களா. இதோட நோக்கம் என்ன நான் சொல்லலையா, அங்க அதானே பிரதான் மந்திரி என்ன பார்த்தாங்க, பிரதான் மந்திரி கரீப் கல்யாண் ரோஜ்கார் யோஜனா பார்த்தோமா, கரீப் கல்யாண் ரோஜ்கார் யோஜனான்னு பார்த்தோமா. ஆமால 2020 புலம்பெயர்ந்த தொழிலாளருக்கு கொரோனால பாதிக்கப்பட்டவங்களுக்காக உருவாக்கப்பட்டது. அது மாதிரி இது வந்து எதுனா தமிழ்நாட்டுல கொரோனால பாதிக்கப்பட்டாங்க இல்லையா, அதனால 2021 ஏன்னா நகர்ப்புறத்துல தான் அதிக பாதிப்பு, எவனும் கடை வச்சிருக்க முடியாது இல்லையா. அப்ப அவங்களுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் இந்த திட்டம். கொரோனால் வேலை இந்த நகர்ப்புற இலைக்கு வேலை வழங்குவது பரிந்துரைத்த கமிட்டி ஸ்ரீ ரங்கராஜன் கமிட்டி. ஆல்ரெடி பார்த்தேன்ல ரங்கராஜன் கமிட்டி எங்க வந்தது, யாரோ சொல்ல போலாம். வறுமை ஒழிப்புல வந்திருக்கு. வெரி குட் ரமேஷ், வறுமை ஒழிப்புல வந்து சொல்லிருக்குமா ரங்கராஜன் கமிட்டி. வெரி குட். அதான் 2012 ஞாபகம் இருக்கா, ரங்கராஜன் கமிட்டி 2012. இந்திய ரிசர்வ் வங்கியின் முன்னாள் கவர்னர் அவரு. அதுதான் இந்த திட்டத்தின் கீழ் திறனற்றவர்கள், யாரு திறனற்றவர்கள், பாதி திறனுடையவர்கள், முழு திறனுடையவர்கள் என்று நகர இலையில 3 பிரிக்கிறாங்க. 18 to 60 அவங்களுக்கு இடஒதுக்கீடு, பெண்களுக்கு 50% இடஒதுக்கீடு. இவங்களுக்கு வந்து என்னன்னா உள்கட்டமைப்பை மேம்படுத்தணும், இயற்கை வளங்களை பாதுகாக்கணும், வெள்ளக்கால மீட்பு பணிகள், நிதி ஒதுக்கீடு திட்டத்தை செயல்படுத்த 100 கோடி தமிழக அரசு ஒதுக்கி இருக்கு. சென்னை மாநகராட்சி 352 நாள் இதை இது பண்ணிக்கிறாங்க. தற்போது தேவையின் அடிப்படையில் நீட்டிக்கப்பட்டு வருது. இந்த திட்டம் என்னன்னா ஜஸ்ட்